addiction to social media. இது ஒரு மிக முக்கியமான டாபிக் இல்லையா? நீ என்னென்ன சோசியல் மீடியால இருக்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டால இருக்கியா? எப்படி இல்லையா? எதுலயுமே இல்லையா? இவ்வளோ நல்ல போட்டுங்களா? நான் பார்த்த குழந்தைங்கலாம் இன்ஸ்டால இருக்காங்க, எப்படில இல்ல சோசியல் மீடியா. நீ அப்படின்னா சோசியல் மீடியாவை கம்மியா தான் யூஸ் பண்றியா? இல்லைங்க, நீ நிறைய யூஸ் பண்றதுனால சொன்னாங்க. If you use social media, the important thing what you have to are facing is reduced face-to-face interaction. முகம் பார்த்து பேசுறதே நாளுக்கு நாள் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீ மொபைல்லயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது நாளடைவுல என்ன பண்ணுவேன்னா யார்கிட்டயுமே பேசுறதே உனக்கு பிடிக்காம போயிடும். அது என்னத்துக்கு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு அப்படிங்கிற பழக்கம் முதல்ல டெவலப் ஆகும். சரியா? ரெண்டாவது வெரி இம்பார்ட்டன்ட் திங், அடிக்ஷன் அண்ட் டைம் வேஸ்டிங். அது என்ன ஆகும்? உனைய அடிமைப்படுத்திடும். கையில இருந்து கீழே வைக்க முடியாது. அந்த போதைக்கு நீயே அடிமை ஆயிடுங்க. ஏராளமான நேரத்தை குடிக்க ஆரம்பிச்சு. அடுத்தது பிரைவசி கன்சர்ன்ஸ். அதாவது எங்க அம்மா என்ன செய்யறாங்க தெரியுமா? அவங்க அப்படி இருக்காங்க, டீச்சரா இருக்காங்க. எங்க அப்பா இந்த வேலை செய்யறாங்க, நாங்க நேற்று சினிமா போனோம், இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நீ ஒரு தகவலை கொண்டு போய் சொன்னீன்னா அவங்க அந்த விஷயத்துக்கு, ஏன்னா நீ சின்ன குழந்தை, ஒண்ணுமே தெரியாது, அவங்க அந்த தகவலை என்ன பண்ணுவாங்க? தப்பா மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க. சரியா? ஆமா, நேற்றுதான் நான் என்ன பண்ணுமா, நாங்கெல்லாம் நேற்று டூர் போனோமா, அங்க என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றது. நாங்க நெக்ஸ்ட் வீக் கூட பிளான் பண்ணிருக்கோம், அங்கே போறோம். என் ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படிதான். இந்த மாதிரி எந்த விஷயத்த சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது. நீ மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா நமக்குதான் எல்லாம் தெரியுது இல்ல, நம்ம தான் ஸ்கூலுக்கு போறோம், நம்ம ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் நம்மளாம் படிக்கிற ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களாதானே இருப்போம், நாம தான் தப்பா பண்ணிட்டு போறோம் அப்படின்னு உனக்கு இனம் புரியாத ஒரு தைரியம் மனசுல இருக்கும். ஆனா அது தவறு. சின்ன குழந்தைதான். இவ சின்ன குழந்தை நான் என்ன சொல்றேன்னா, மனதளவுல கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஒழிய நீ படிக்கிறதுக்கோ அறிவை வளர்க்கறதுக்கோ நீ ஒரு குழந்தை அல்ல. அறிவு வளர வேண்டிய வயசு இது. ஓகேவா? நெக்ஸ்ட் அண்ட் it's reduce the quality what you are having. இருக்கிற வேலை திறனை குறைக்க ஆரம்பிச்சு. இந்த வேலையெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராடக்டிவிட்டி சொல்லுவாங்க. இந்த வேலையை நம்ம முடிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் நினைச்சா மாதிரி முடிக்க முடியாது. அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ், மனசுக்குள்ள இடம் புரியாத மன அழுத்தத்துக்கு கொண்டு போய் விட்டோம். நீ இதெல்லாம் இந்த வயசுல அப்படியே பசுமரை தாண்டி மாதிரி மனசுல பதிய வச்சு அப்படின்னா நீ பெரியவள் ஆனாலோ உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கோ நீ நிச்சயமா இந்த விஷயத்த கொண்டு போய் சொல்லணும். சொல்லுவியா? இதெல்லாம் உன் மனசுல ஆழமா ஏற வேண்டிய அவசியமான விஷயங்கள். சரியா? இந்த சோசியல் மீடியால இருக்கிற பொண்ணு என்ன பண்றா? அந்த பிள்ளைக்கு கொடுப்பா.
உனக்கு இதுல என்ன புரிஞ்சுது? யாருக்கு என்ன புரிஞ்சுது? எதுவுமே புரியலையா? யாருக்குமே எதுவுமே புரியலையா? ஒரு முறை பார்த்தா புரியுமா? ஒரு முறை பார்த்தாலும் புரியாதா? அவளோட போட்டு இருக்கு இல்லையா, அந்த கேரட் இதெல்லாம் அப்படியே ருசியா இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அங்க இருக்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணி அவளுக்கு கொப்பெல்லாம் வச்சு அவங்க வந்து கிளீனிங் மாதிரி பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அவகிட்ட வந்துட்டு அதே மெசேஜ் பண்றாங்க, அதே அவனுக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. அவ அதனால என்ன பண்ணிடுறான், அதனால மனசு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி அவன் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேட்கறான், என்னை ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? ஏன்னா 4 பேர் அதுல கூட்டா சேர்ந்து அப்படி பண்ணிருக்காங்க, என்னை ஏன் இப்படிலாம் செஞ்சீங்க, எதுக்காக நீ அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்கிட்ட போய் சொல்லும் போது, இதெல்லாம் சண்டையெல்லாம் பத்தி நம்ம பண்ணக்கூடாது, சைபர் புல்லிங்னா ஒருத்தரை பத்தி மனசு காயப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறது, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஃப்ராங்கா போய் அவங்க கிட்ட கேட்டு அவ வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டா தான் இருக்க விரும்புறேன், ஆனா நீங்க எல்லாம் என்னை அப்படி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ அவங்க கிட்ட பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க கிட்ட சாரி கேக்குறாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயமும் வீட்டா மூலமா நீங்க எப்படி எல்லாம் ஒருத்தர் எல்லாம் எப்படி இல்லைன்னா அவங்க தரக்குறைவா பேசலாம் நடத்தலாம். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு டெக்னாலஜி நம்ம கையில இருக்கு. ஓகேவா? சோ அதனால வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அதை பயன்படுத்தும் போது, சோசியல் மீடியா பயன்படுத்தும் போது, ஒருவேளை நமக்கு பார்க்கணும் இம்பார்ட்டன்டான விஷயம் பார்க்கலாம், தப்பு இல்லை. அறிவியல் வளர்ச்சியை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கான வரைமுறைகள் இருக்கு. ஓகேவா? அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், பேட் டச். சரியான தொழுகை வந்து தவறான தொழுகை எது அப்படிங்கறத நம்ம பேசணும். சரியா? உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வயசுல இப்ப பேரு செக்ஸ் எஜுகேஷன் பேரு. செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா பாலியல்